அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். எவர்களை? மனுக்குலத்தில் பாவத்தோடு கடவுளை விட்டு பிரிந்து பிசாசனுடைய அடிமைத்தனங்களுக்கு ஆளாகி பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த, இருளிலே வாழ்ந்த, அந்தகாரத்தில் வாழ்ந்த, அடிமைத்தோடு வாழ்ந்த, அடிமை கட்டளோடு வாழ்ந்த மக்களை யாரோடு? கடவுளோடு ஒப்புரவாக்க கடவுள் தன் மகனை தேர்ந்து கொண்டார். அவர்களை தம்மோடு, பாவத்தில் வாழுகிற பிள்ளைகளை கடவுள் தம்மோடு ஒப்புரவாக்க யாரை அனுப்புகிறார்? தன் மகனை, தன் ஒரே மகனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். ஆகவே நாம் கிறிஸ்து வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக, நாம் பாவங்களை அறிக்கை செய்வதன் வழியாக, மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிடுவதன் வழியாக, பாம்பை விட்டு விழுவது போல பாவத்தை விட்டு விலகுவதன் வழியாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதன் வழியாக, இறைவார்த்தை கேட்டு வாழ்வதன் வழியாக பரலோகத்தின் நிச்சயத்தை பெறுகிற பிள்ளைகளாய் மாறுவதன் வழியாக, கலாத்தியர் 4:6 பிரகாரம் ஆண்டுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு கடவுளை அப்பா தந்தா என்று அழைத்து கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவதன் வழியாக நாம் கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் ஆவியின் வழியாக, கிறிஸ்து கொடுக்கிற அந்த மன்னிப்பின் வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக தந்தையோடு ஒப்புரவாகிறோம். தந்தையோடு ஒப்புரவாகின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசு நமக்கு சகோதராய் மாறுகிறார். நாம் கடவுளை அப்பா தந்தாயின் அழைக்கின்ற புத்திர சுவிகார உரிமையை பெற்றுக்கிறோம். அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தோம் என்று சொன்னால் நன்றி சொல்வோம். பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் பெறுகிற பிள்ளைகளாய் மாறி கடவுளின் பிள்ளைகளாய் மாறுது கடவுளை அப்பா தந்தாய் அழைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.